இங்கே டாக்டர் அர்ச்சனா இருக்கிறார். அவர் கலைக்கிறதை குழப்பிக் கொண்டிருக்க வேண்டாம் என்றதை அவருக்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம். தமிழ் மக்களுக்குடைய அபிவிருத்தி சம்பந்தமாக உங்களுடன் சேர்ந்து நாங்கள் இயங்க தயாராக இருக்கின்றோம். நாட்டிலே பாரிய முன்னேற்றங்கள் அபிவிருத்திகள் வருகின்ற பொழுது இங்கே சிலருக்கு வைத்தறித்தல் வருகின்றது. இந்த நாட்டிலே எந்த விதமான அபிவிருத்தி நடக்கக்கூடாது அல்லது இந்த நாட்டிலே அபிவிருத்திகளை கொண்டு வருகின்ற பொழுது அதை குழப்ப வேண்டும் என்று பலர்கள் இங்கே துடித்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொன்னப்போ எனக்கு முன்னே இருக்கிற என்னுடைய நண்பர்கள் தமிழ் மக்களுடைய அபிவிருத்தி தொடர்பாக அவர்களுடைய முன்னேற்றம் தொடர்பாக கதைக்கின்ற பொழுது நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம், உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகின்றோம். ஆனால் அதே போன்று சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அதை வாய்ப்பாய் பயன்படுத்தி ஒரு இனவாத சூழலை இந்த நாட்டிலே உருவாக்கி அதை குழப்புவதற்காக பலர் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்திலே நாங்கள் கொண்ட நல்ல நடவடிக்கைகளை நீங்கள் எதற்காக எதிர்க்கிறீர்கள்? நாங்கள் இங்கே இருப்பதற்கு காரணம், நானோ நீங்களோ இங்கே இருப்பதற்கு காரணம் இந்த நாடு கடந்த காலங்களிலே பாரிய ஒரு வீழ்ச்சியை கண்டிருந்தது. இந்த கோவிட் காரணமாக, இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் காரணமாக இந்த நாட்டை வெளியே போய்விட்டார்கள். நீங்கள் கூட அண்மை காலத்திலே பல வெளிநாட்டுக்கு போயிருந்தீர்கள். சுவிஸ்லேருந்து படம் போட்டீர்கள், பிரான்ஸ்லேருந்து படம் போட்டீர்கள், நானும் போயிருந்தேன். பார்த்தோம் அந்த நாடெல்லாம் எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த இலங்கை நாடும் வளர்ச்சி அடைய வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டிலே வளமான ஒரு சுயட்சமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சகிப்புத்தன்மையாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு நாட்டிலே நிகழ வேண்டும், ஏதாவது ஒரு அனர்த்தம் நிகழ வேண்டும். அந்த அனர்த்தத்தில் நாங்கள் குளிர்காய்ந்து எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அந்த எண்ணங்களை தவிர்த்து நாங்களும் நீங்களும் சேர்ந்து இந்த நாட்டுடைய பிள்ளைகளுக்காக, நாட்டு எதிர்காலத்துக்காக நாங்கள் எங்களுடைய முழுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய நண்பர்களை கேட்டுக்கொண்டு මම කියන්නේ හරි දෙමලින් කියන්න මට විනාඩිය දෙන්න හරියට විනාඩිය ගන්න පුළුවන්නේ විනාඩිය දෙන්න உண்மையாவே ஆசை நீங்கள் உங்க இருந்து ஒரு உங்களுடைய புகழும் பேரும் இல்லாமல் உங்களால் இருக்கிறத விட சுயேட்சை குழு 17 எனி டைம் உங்களோட வரவேற்கிறது. நன்றி, வணக்கம். நீங்கள் உங்கள் அரசியல் செய்யுங்கள், நாங்கள் எங்கள் அரசியலை செய்கின்றோம். எங்களை நீங்கள் அழைக்கிறீர்கள், நாங்கள் ஒருபோதும் பெற மாட்டோம். இதிலே நான் அவருடைய பெயரை நான் வேண்டுமென்று சொல்லவில்லை. அவர் சில விடயங்களை அங்கே நான் கதைத்தோடு அவரும் கதைத்திருந்தார். எனவே தான் நான் உதாரணமாக சொல்லியிருந்தேன், எங்களுக்கு சுயேட்சை குழுவாக இயங்க வேண்டிய தேவையில்லை. நாங்கள் தமிழ் மக்களின் நன்மைகளுக்காக நாங்கள் சேர்ந்து நாங்கள் இயங்குவோம். எனவே இந்த நான் கூறிக்கொள்கிறேன். ගරු රජීවන් ජයචන්ද්‍රමූර්ති මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 10ක් කාලයක් ලැබෙනවා. கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இன்றைய தினம் தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சின் குளிர்நிலை விவாதத்திலே கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். தற்போது நாட்டிலே மக்கள் மத்தியிலே ஒரு பாரிய நம்பிக்கை காணப்படுகின்றது. இலங்கையானது நீண்ட காலமாக இந்த தொழில்துறைகளிலே பாரிய வீழ்ச்சி காணப்பட்டு இப்பொழுது அதனுடைய செயல்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டு அது முன்னேற்றம் கண்டு வருகின்ற சூழ்நிலையிலே வடக்கு கிழக்கு பகுதிகளிலே காணப்படுகின்ற இந்த தொழில்துறையினுடைய வளர்ச்சி மற்றும் அது சந்திக்கின்ற சவால்கள் தொடர்பாக இந்த சபையினுடைய கவனத்தை நான் ஈர்க்க விரும்புகின்றேன். குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் என்று சொல்வது 2009ஆம் ஆண்டு யுத்தத்தினாலே முற்றுமுழுதாக முடங்கி போன ஒரு பிரதேசமாகும். அங்கே காணப்பட்ட அனைத்து தொழில் முயற்சிகள், தொழில்துறைகள் அனைத்துமே முடங்கி எந்த விதமான அபிவிருத்தியும் இல்லாமல் காணப்பட்டிருந்த சூழல் நிலவியது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், குறிப்பாக பெண்கள் மற்றும் இளையோர் போன்றவர்கள் கைவிடப்பட்ட நிலையிலே அங்கு எந்த விதமான வருமானங்களோ அந்நிய செலவாணிகளோ இல்லாத ஒரு பிரதேசமாக வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் காணப்பட்டது. அப்படி பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கிறேன் 2009ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே வடக்கு கிழக்கிலே எவ்வாறான அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட்டன என்பது சம்பந்தமாக சுருக்கமாக இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவிட்ட காலப்பகுதியிலே ஒரு மயான பூமியாக காணப்பட்டது. அங்கே எந்த விதமான தொழில் முயற்சிகளையும் யாரும்
முன்னெடுக்காத ஒரு சூழல் காணப்பட்டது. 2009-2015 ஆண்டு காலப்பகுதியிலே இந்த ஏனையின் வீதிகள் திறக்கப்பட்டு ஓரளவுக்கு சந்தை வாய்ப்புகள் இருந்தபோதும் தொடர்ச்சியாக அங்கே காணப்பட்ட தொழில்துறைகளை முன்னேற்றுவதிலேயோ இல்லை புதிய தொழில்துறைகளை உருவாக்குவதிலேயோ இல்லை வழக்குக்கான தொழில் முனைவரை கொண்டு வருவதற்கான முயற்சிகளோ பெரிதும் மேற்கொள்ளப்படாமல் காணப்பட்ட அதுக்கு அரசியல் காரணங்களும் வலுவாக காணப்பட்டது. அதன் பின்னர் 2015-2019 ஆண்டு காலப்பகுதியிலே அபிவிருத்தி திட்டங்கள் சிலதுகள் முன்னெடுக்கப்பட்டாலும் அது மெதுவாக நடைபெற்றது. ஆனால் விசேடமாக எந்த விதமான முன்னேற்றங்களும் காணப்படவில்லை. பின்னர் 2020-24 ஆண்டு காலப்பகுதியை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கோவிட் காரணமாக குறிப்பாக எஸ்எம்இ நடுத்தர தொழில் முனைவோர் அவருடைய முழுமையான தொழில்துறைக்கான பங்களிப்பு முற்றுமுழுதாக வீழ்ச்சியடைந்து காணப்பட்டது. அந்த நிலைமையில்தான் எங்களுடைய அரசாங்கம் இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் இந்த தொழில்துறைகளை அதாவது வடக்கு கிழக்கிலே அதிகமாக குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே அதிகமாக முன்னேற்றுவதற்காக பாரிய முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். வடக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் யாழ்ப்பாண மாவட்டத்திலே காணப்படுகின்ற காங்கேசன்துறை பிரதேசத்தை ஒரு வர்த்தக வலயமாக மாற்றி அதனை நிறைய தொழில் முனைவோரை ஊக்குவித்து அந்த ஒரு வர்த்தக நிலையமாக மாற்றுவதற்காக எடுக்கப்படுகின்ற முயற்சிகள், கிளிநொச்சி மாவட்டத்திலே பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை அங்கே ஒரு வர்த்தக நகரமாக மாற்றியமைக்கிற முயற்சிகள், அதேபோன்று பரந்தன் பகுதியிலே காணப்படுகின்ற பரந்தன் குறிஞ்சாத்தீவு உப்பளத்தினுடைய உற்பத்தி முயற்சிகள், முல்லைத்தீவு மாவட்டத்திலே மாங்குள பகுதியில் அமைக்கப்பட இருக்கின்ற கைத்தொழில் பேட்டைகள், ஒட்டு சுட்டானுடைய ஓட்டு தொழிற்சாலைகள் போன்ற மற்ற மீள நிர்வகித்தல் மற்றும் புதிய புதிய வலயங்களை உருவாக்குதல் ஊடாக இந்த வடக்கு மாகாணத்திலே அதிக அபிவிருத்தியையும் தொழில் முனைவோரையும் நாங்கள் கொண்டு வருவதற்கு எதிர்பார்க்கின்றோம். அண்மையிலே நடைபெற்ற கைத்தொழில் சம்பந்தமான ஒரு கண்காட்சியிலே வடக்கு கிழக்கைச் சேர்ந்த அதிகமான முதலீட்டாளர்கள் அந்த கண்காட்சியிலே கலந்து கொண்டதையும் நான் இந்த இடத்திலே தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அதேபோன்று வருகின்ற ஜனவரி மாதம் 21ஆம் தேதி 22ஆம் தேதியிலே நோர்த் இண்டஸ்ட்ரியல் சமிட் என்கின்ற ஒரு மாநாட்டை நாங்கள் வடக்கிலே கூட்ட இருக்கின்றோம். அந்த மாநாட்டிலே அதிகளவிலான முதலீட்டாளர்களை உள்ளீர்த்து அவர்களை கவர்ந்து அவர்களுடைய வர்த்தக முயற்சிகளை தொழில் முயற்சிகளை ஊக்குவிப்பதற்காக எங்களுடைய அமைச்சு பாரிய முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றது. இருந்தபோதும் வடக்கு மாகாணத்திலே கூடுதலான சவால்கள் காணப்படுகின்றது. அதாவது என்னென்னு சொன்னால் தொழில்துறை அடிப்படையாக கொண்ட வசதிகள் குறைவாக காணப்படுகின்றது. வீதிகள், மின்சாரம் மற்றும் போக்குவரத்து சம்பந்தமான விடயங்கள் இன்னும் நாங்கள் அதை அதிகமாக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. அதேபோன்று இந்த மூலதனங்களை பெற்றுக்கொள்வதிலே வங்கி கடன்களை பெற்றுக்கொள்வதிலும் பாரிய சவால்கள் கடந்த காலங்களிலே காணப்பட்டது. அதேபோன்று இந்த திறமையான மனித வளங்களை நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. கடந்த காலங்களிலே நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக மிகச்சிறந்த அறிவுடையோர் அல்லது திறன்களை கொண்டோர் இந்த நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். எனவே அவ்வாறான வளமிக்க திறன்மிக்கவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவைகள், அவர்களுக்கான பயிற்சிகளை அதிகம் வழங்க வேண்டிய தேவைப்பாட்டிலையுமே நாங்கள் இருக்கின்றோம். அதேபோன்று வடக்கிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த உற்பத்தி பொருட்களுக்கு மிக குறைந்தலான சந்தை வாய்ப்புகள் கடந்த காலங்களிலே காணப்பட்டது. உற்பத்திகளை செய்வோர் அதை சந்தைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் கடந்த காலங்களிலே காணப்பட்டது. குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை திட்டமிட்ட ரீதியிலே புறக்கணித்த கடந்த அரசாங்கங்கள் காட்டிலும் நாங்கள் இந்த முறை எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அனைத்து அபிவிருத்திகளையும் வடக்கு கிழக்கு மட்டுமல்லாது இலங்கையுடைய எல்லா பிரதேசங்களுக்கும் ஒரே மாதிரியான முறையிலே நாங்கள் இந்த பட்ஜெட்டுக்கூடாக நிதி ஒதுக்கி எங்களுடைய பொருளாதாரத்தை மிக முன்னேற்ற
வேண்டிய நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், தொழில்துறை ஒரு நாடு முன்னேற சொன்னால் தொழில்துறை முன்னேற வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே 2 விடயங்களிலே நாங்கள் மிக அதிகமாக கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த உல்லாசத்துறை ஊடாக வருகின்ற வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். அதேபோன்று தொழில்துறையை நாங்கள் அதிகரிக்கிறதுக்கூடாக உள்நாட்டிலே வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர் யுவதிகள் பெண்களுக்கு நாங்கள் அதிகமான வருமானத்தை பெற்றுக் கொடுப்பது கூடாக இந்த நாட்டை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். இந்த நாட்டிலே பாரிய முன்னேற்றங்கள் அபிவிருத்திகள் வருகின்ற பொழுது இங்கே சிலருக்கு வைத்தறிச்சல் வருகின்றது. இந்த நாட்டிலே எந்த விதமான அபிவிருத்தி நடக்கக்கூடாது, அல்லது இந்த நாட்டிலே அபிவிருத்திகளை கொண்டிருக்கின்ற பொழுது அதை குழப்ப வேண்டும் என்று பலர்கள் இங்கே துடித்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொன்னப்போ எனக்கு முன்னே இருக்கிற என்னுடைய நண்பர்கள் தமிழ் மக்களுடைய அபிவிருத்தி தொடர்பாக அவர்களுடைய முன்னேற்றம் தொடர்பாக கதைக்கின்ற பொழுது நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம், உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகின்றோம். ஆனால் அதே போன்று சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அதை வாய்ப்பாய் பயன்படுத்தி ஒரு இனவாத சூழலை இந்த நாட்டிலே உருவாக்கி அதை குழப்புவதற்காக பலர் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் நீண்ட காலமாக இங்கே டாக்டர் ரத்னம் இருக்கிறார், அவர் கலைக்கிறதை குழப்பிக் கொண்டிருக்க வேண்டாம் என்றதை அவருக்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம். தமிழ் மக்களுக்குடைய அபிவிருத்தி சம்பந்தமாக உங்களுடன் சேர்ந்து நாங்கள் இயங்க தயாராக இருக்கின்றோம். ஆனால் இந்த நேரத்திலே நாங்கள் கொண்ட நல்ல நடவடிக்கைகளை நீங்கள் எதற்காக எதிர்க்கிறீர்கள்? நாங்கள் இங்கே இருப்பதற்கு காரணம், நானோ நீங்களோ இங்கே இருப்பதற்கு காரணம், இந்த நாடு கடந்த காலங்களிலே பாரிய ஒரு வீழ்ச்சியை கண்டிருந்தது. இந்த கோவிட் காரணமாக, இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் காரணமாக இந்த நாட்டை வெளியே போய்விட்டார்கள். நீங்கள் கூட அண்மை காலத்திலே பல வெளிநாட்டுக்கு போயிருந்தீர்கள், சுவிஸ்லேருந்து படம் போட்டீர்கள், பிரான்ஸ்லேருந்து படம் போட்டீர்கள், நானும் போயிருந்தேன். பார்த்தோம் அந்த நாடெல்லாம் எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த இலங்கை நாடும் வளர்ச்சியடைய வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டிலே பலமான ஒரு சுயீட்சமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சகிப்புத்தன்மையாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு நாட்டிலே நிகழ வேண்டும், ஏதாவது ஒரு அனர்த்தம் நிகழ வேண்டும். அந்த அனர்த்தத்திலே நாங்கள் குளிர்காய்ந்து எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அந்த எண்ணங்களை தவிர்த்து நாங்களும் நீங்களும் சேர்ந்து இந்த நாட்டுடைய பிள்ளைகளுக்காக, நாட்டு எதிர்காலத்துக்காக நாங்கள் எங்களுடைய முழுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய நண்பர்களை கேட்டுக்கொண்டு இந்த நாடானது மீண்டும் சுயீட்சம் பெறும், இந்த நாடானது மீண்டும் வளம் பெறும், ஒரு அழகான இலங்கையாக எல்லா நாட்டுக்கும் ஒரு முன்னுதாரணமான நாடாக நாங்கள் மாற்றியமைக்க மிகவும் திரசங்கம் பூண்டிருக்கின்றோம். எனவே இதிலே எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லாமல் நீங்கள் உங்கள் அரசியலை செய்யுங்கள், நாங்கள் எங்கள் அரசியலை செய்கின்றோம். எங்களை நீங்கள் அழைக்கிறீர்கள், நாங்கள் ஒருபோதும் பெற மாட்டோம் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். පොයින්ට එක මොකක්ද ඔබතුමාගේ? පොයින්ට් එක ඇවිල්ලා 91H මං කියවන්නද ඔබතුමිය කියවනවාද? හැමදාම මොකක් හරි එකක් ගන්නවා. ඔබතුමිය කියනවාද පොතෙන් මං කියවන්නද 91H no member shall make any invitation of improper motive against another member or make reference to personal affairs of another member. මෙතුමා මගේ personal affairs ගැන කතා කරා, මට උත්තර දෙන්න පුළුවන්ද? මගේ පර්සනල් අෆෙයර්ස් ගැන කතා කරා. ඔබතුමා ට්‍රාන්ස්ලේෂන් අහලා ඇතිනේ. මොකද ඔබතුමාගේ පර්සනල් එකක් ගැන කතා කරේ? සෝරි. මොකද්ද ඔබතුමාගේ පර්සනල්? මම පිටරට ගියා, කට්ටිය හම්බුණා එම කියලා මාව අභාස කරලා තියෙනවා. ඒවා මෙතන පාර්ලිමේන්තුවේ කියන්න ඕනේ නෑනේ. එහෙම අපහාසාත්මක කතාවක් ඔබතුමාගෙන් කියන්නේ නැහැ. නැත්තම් ආපහු මම ස්පීකර්ට ලියලා හෙට උදේ හරි විදිහට උත්තර දෙනවා මේක. තාලියන් ස්පීකර්ට. හරි. එහෙම නෑ. නෑ මේක මට අවස්ථාවක් දෙනවද නැද්ද? ඔබතුමාගේ කතාවක් තියෙනවා නේද? නෑ මේක මගේ නම සටහන් කරලා මගේ නම සටහන් කරලා මම පිටරට ගියා කියලා එතුමා එහෙම ප්‍රකාශ කරනකොට ඔබතුමාලා විනාඩි දෙන්න නැතුව ඉන්නේ කොහමද? ඔබතුමා තප්පර 30කින් උත්තර දෙන්න. Thank you. මේ මම Thank you. මම කියන්නේ හරි දෙමළෙන් කියන්නම්. මට විනාඩියක් දෙන්න. හරියට විනාඩිය ගන්න පුළුවන් නේ? විනාඩියක් දෙන්න. உண்மையாவே ஆசை, நீங்கள் உங்க இருந்து ஒரு உங்களுடைய புகழும் பேரும் இல்லாமல் உங்களால் இருக்கிறத விட சுயேட்சை குழு 17 எனி டைம் உங்களோட வரவேற்கிறது. நன்றி, வணக்கம். ගරු මන්ත්‍රීතුමා, இதிலே நான் அவருடைய பெயரை நான் வேண்டுமென்று சொல்லவில்லை. அவர் சில விடயங்களை அங்கே நான் கதைத்தோடு அவரும் கதைத்திருந்தார். எனவே தான் நான் உதாரணமாக சொல்லியிருந்தேன், எங்களுக்கு சுயேட்சை குழுவாக இயங்க வேண்டிய தேவையில்லை. நாங்கள் தமிழ் மக்களின் நன்மைகளுக்காக நாங்கள் சேர்ந்து நாங்கள் இயங்குவோம். எனவே இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன். நன்றி.
ගරු AM හිස්බුල්ලා මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් ලැබෙනවා. නෑනේ. කවුද? தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். உரையாற்றிய போது அர்ச்சுனா தொடர்பிலும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் பதிலுக்கு எழுந்த வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்திக்கு பகிரங்க அழைப்பு விடுத்தார்.